இன்றைய தேவ வார்த்தை ஆதியாகமம் 28 அதிகாரம் 11வது வசனம். ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்தில் கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். யாக்கோபு தன் வீட்டை விட்டு தன் பெற்றோர்களை விட்டு தனிமையாய் விடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தனிமையாக ஒரு இடத்திலே வந்தபோது வசனம் சொல்லுகிறது, சூரியன் அஸ்தமித்த போது அங்கே ராத்தங்கினான் என்று சொல்லி எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறிகளோடு இருந்த யாக்கோபு, அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாத நிலையில் இருந்த யாக்கோபு அந்த இடத்திலே, அந்த தனிமையான ஒரு சூழ்நிலையிலே, எந்த ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்திலே அவன் அந்த இடத்திலே ராத்தங்கினான். அவனுடைய வாழ்க்கை அந்த சூரியன் அஸ்தமித்த நிலைமையில் இருந்த ஒரு இருட்டை போல இருந்தது. ஆனால் பிரியமானவர்களே, அவனுடைய வாழ்க்கையின் எந்த நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையிலே ராத்திரியான அந்த நேரத்திலே, அந்த காரிருள் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த நேரத்திலே, தனிமையாய் விடப்பட்ட அந்த நேரத்திலே, ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த நேரத்துல, அந்த இடத்திலே அவன் படுத்துக்கொண்ட நேரத்திலே வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த ஸ்தலத்திலே இருந்தார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட போல சூழ்நிலை காணப்படலாம். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை அந்த கார் இருளுக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்லலாம். அடுத்து நடக்க போவது என்ன என்று தெரியாமல் இருக்கலாம். தனிமையாய் விடப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கலாம். சூரியன் அஸ்தமித்தது என்று வசனம் சொல்லுகிறது. அது போல ஒரு இருள் சூழ்ந்த ஒரு நிலைமையிலே, ஒரு இருட்டான ஒரு ஸ்தலத்திலே நீங்கள் தனிமையாய் இருக்கிறது போலதான ஒரு நிலைமை காணப்படலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறபடி ஆதியாகமம் 28 அதிகாரம் 16வது வசனத்திலே, அவன் நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்திலே இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். உங்களுடைய காரிருள்ல கர்த்தர் இருக்கிறார். உங்களுடைய சூரியன் அஸ்தமித்த அந்த நிலைமையிலும் கர்த்தர் இருக்கிறார். தனிமையில இருக்கிற உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். அடுத்து என்ன நடக்க போவது என்று தெரியாத சூழ்நிலையில் இருக்கிற உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருக்கிறபடியாலே நீங்கள் இந்த காரிருளிலிருந்து பெரிய பிரகாசத்தை காணும்படி கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். யாக்கோபை வழி நடத்தின அதே ஆண்டவர் உங்களையும் ஆண்டவர் வழி நடத்துவாராக. ஆமென்.